அதுக்குள்ள விளம்பரம் அதன் பிறகு நம்ம யாரை கூப்பிடுறோம் தெரியுமா? அந்த அம்மா வந்தால இருக்கிற படையே நடுங்கண்டா. அப்பேர் கொண்ட அம்மா சாந்தமான தெய்வம் எல்லாம் கூட சதிராட்டம் மாட்டாலும் இந்த அம்மால நம்ம கூப்பிட்டோம்னா அங்க உக்காந்துக்கிற ஜனம் கூட எழுந்து ஓடும், பார்த்தாலும் அலரும். அப்பேர் கொண்ட அம்மா எப்படி வர்றா தெரியுமா? யாரை கூப்பிடும் தெரியுமா? அம்மா அங்க மது சிலு சிலுக்க சிம்மா மது முதியேறி கருங்க சடையிரித்து கத்தழகி கோலமிட்டு நம்ம வல்லால பட்டணத்தை வஞ்சகி அடித்தான். பாடம் கிழித்து நம்ம இளமாடி தின்னாளா, குரல் கிழித்து நம்ம பாலொழுவ தின்னாளா, சுடலையில குடிசை கட்டி சுந்தரிபதி இருந்து மேல்மலையானூர் அங்காயும் அழைக்கிறவா ரத்தம் நல்ல ரத்தம் பாடி
சாமியை பார்த்து எல்லாத்துக்கும் இருக்கேன். எல்லாருக்கும் நம்ம சாமி கும்பிட்டாச்சுன்னா இன்னைக்கு எல்லாம் போய் சேரணும் பிரார்த்தகள் எல்லாம் போய் ஏறணும்னு சொல்லி வெளியே வந்து சாமி பூஜை பார்க்கணும் அப்படின்னு வச்சு பெரியவங்க சொல்கிறா எனக்கு வெளியே வந்து அப்புறம் கட்டிட்டு பெரிய பிள்ளைட்டு போட்டு லைட்டு போட்டு சிப்பி ஒரு தீபாவளிலாம் காட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் எல்லாரோட அனுகிரகம் பெரியவங்களோட இருக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். ரெண்டாவது ஒரு என்னன்னா சொல்லுவாங்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் நாங்கள் வந்து சாவிலி நம்ம வீட்டில் நம்ம போன பண்ணலாம். எனக்கு வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க அம்மனுக்குமே ஆனால் இவன் அடிக்கிறது எல்லாமே நல்லா வருவான். ஏன்னா அம்மனும் அவதாரம் இது எனக்கு என்னோட தாய் முத்தாரியோட அவதாரம் இது சரிங்களா. அதனால நம்ம செய்ய நீங்கள் இதே நம்ம வீட்டில் பூஜை நடப்போம் சரிங்களா. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் நடத்தும் உங்கள் கஷ்டம் சரி இன்னைக்கு வேணுங்க எங்கள் வீடியோக்கு எல்லாத்துக்கும் போடுங்க. அப்புறம் அம்மன் என்னங்க கண்டிப்பாக வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். இப்போ நாங்கள் எங்கேயுமே கொஞ்ச நாள் போக முடியும் போகல அங்கே இருக்கிற அவங்க செய்கிற வேலைகளை எடுத்து நாங்கள் அப்லோட் சரிங்களா. எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எங்களை அப்போ மேலும் என் பொண்ணு வந்து வீடியோஸ் போட்டு வந்து கொஞ்சம் இதாகணும். உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பார்க்குறேன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவீங்கன்னு நான் பார்க்குறேன். யாரும் தப்பு பண்ணுங்க இந்த வீடியோ கடைசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியம் என்னன்னா நான் பண்ண ஒரு சின்ன தப்பை இல்லை அதை யார் பண்ணி கொஞ்சம் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டோம். எங்களாரும் ஒரு பூஜை பிரகாரமும் போயிட்டு கம்மல் சின்ன வளையல் இதெல்லாம் கம்பல்சரி இது நம்ம ஆதிகாந்தது எனக்கு உடம்பு சரியாத ஒரு நிலைமை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அமாவாசை போடணுங்கிறதுனால கொஞ்சம் வந்து பூஜை போட்டுட்டா சரிங்களா. ஏன்னா நம்ம பாப்பாக்கு கொஞ்சம் போயிடும். அதனால நீங்க எல்லாருமே வந்து கம்மல் அதுக்கப்புறம் வளையல் மோதிரம் வேண்டாம் வளையல் கம்மல் போட்டுட்டு பூஜை பண்ணுங்க. அதுவும் பொண்ணுங்க வந்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது அதாவது
யாராக இருந்தாலும் சரி பூஜை பண்ணும் பொழுது நம்மளுடைய நெத்தி என்றைக்குமே நிறைஞ்சிருக்கணும். குங்குமம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தலையை என்றைக்குமே விரிச்சு போட்டு பூஜை பண்ணக்கூடாது. பூவாச்சு நம்ம சூடிக்கணும். இங்க வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பூவாச்சு சூடிக்கணும். செயின் போட்டுருக்கணும். கல்யாணமானவங்க நெத்தியில பொட்டு வைக்கணும், காலையில பொட்டு வைக்கணும். இதெல்லாமே இப்ப இந்த காலத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் இல்லை. ஏன்னா இது ட்ரெண்டிங் ஆகாது. இது 2026 அப்படின்னு போறாங்க. 2K கிட்ஸ்னு போயிட்டு இருக்காங்க. அனைவரும் சாமிங்கிற ஒரு விஷயம் விளையாட்டுக்கான மனசுல மனமான நன்றிகள். தெய்வத்துக்கு நம்ம பரிபூர்ணமா சொல்லணும். அவங்க அனுகிரகம் இருக்கிறனால நம்ம மனுஷங்களா இங்க வந்து பொழைக்கிறோம். அதுதான். அப்புறம் வீடியோ லாஸ்ட்டாக எங்கள் அம்மா சொல்ல வேண்டியது சொல்ல பேசக்கூட முடியல. நீ பேச மாத்திரம் போடுறேன். சரி ஓகே, எல்லாரும் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வியூவர்ஷிப் எங்களுக்கு வேணும், உங்கள் சப்போர்ட்டிங் எங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் என் பொண்ணு ஆரம்பிச்சிட்டா திருப்பி பூஜையை பார்க்கலாம் வாங்க. என் ஃபேஸ் காமிச்சிட்டேன். இங்கே வந்து காட்டுங்க நீங்கள். இது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும், குறைக்கூட. நான் பூஜை முடிச்சுட்டு தான் நான் குறைக்கூடிய வெளியே எடுப்பேன். இது ஒன்று அப்பப்போ வந்துடும். நான் பூஜை முடிச்சுட்டு தான் நான் குறைக்கூடிய நான் வெளியே எடுப்பேன். பூஜை முடிச்சுட்டு குறைக்கூடிய வெளியே எடுத்து சூலம், பெரம்பு, கண்ணும், அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் எடுத்து அம்பாள் கிட்ட வச்சுட்டு குறைக்கூடிய நகர்த்தி வச்சுட்டு இதோட பூஜை நிவர்த்தியாகிவிட்டது.